வெல்கம் டு எல்ஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் சின்ன பலா. இது நம்மளோட ஒரு புது ப்ரோக்ராம். எத்தனை புது ப்ரோக்ராம் தான் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. 3 ப்ரோக்ராம் தான். ஃபர்ஸ்ட் கேள்வி பதிலும், அப்புறம் 90s கிட்ஸ். இப்போ வந்து புதுசா ஆரம்பிச்சிருக்குது சீமையின் அடையாளம். சீமையின் அடையாளம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவகங்கை டவுனுக்குள்ள, சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள என்னென்ன சிறப்பான இடங்கள்லாம் இருக்கோ, சிவகங்கையில உங்களுக்கு தெரியாத இடம், சிவகங்கையோட வரலாறு மிக்க ஒரு சில இடங்கள் நிறைய பேர் நம்ம மறந்துட்டோம். அந்த மாதிரி இடங்களை எல்லாம் பாக்குறதுக்காகவே இந்த ஒரு வீடியோவை நாங்க புதுசா ஒரு ப்ரோக்ராமா உருவாக்கியிருக்கோம். இது மூலமா நம்ம சிவகங்கை மாவட்டம் முழுக்க சுத்த போறோம். என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இதுல இப்ப நம்ம வந்திருக்க ஒரு இடம் சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள முதல் இடம் அரசு அருங்காட்சியகம். ரொம்ப பெருசா இல்லாட்டினாலும் ஆனா ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகம் இங்க நம்ம பார்க்க பழைய கால சிலைகள், சில உயிரினங்கள், நம்மளோட முன்னோர்கள் யூஸ் பண்ண ஒரு சில பொருட்கள், இது எல்லாமே சமையல் பொருட்கள்ல இருந்து போர்க்கலைகள்ல யூஸ் பண்ண அத்தனை பொருட்களும் இங்க இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேரில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கீழடிக்கு முன்னாடியில இருந்தே இங்க ஒரு சில விஷயங்கள்லாம் பாதுகாத்து வச்சிருக்காங்க. கீழடிக்கும் ஒரு நாள் போவோம். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க போய் இந்த அருங்காட்சியகத்துல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க உள்ள போலாம். இது நம்ம மியூசியத்துக்கு வெளியில இருக்கிற நம்ம பழங்கால சிலைகள். இது சிலையெல்லாம் பாத்தீங்கன்னா, இது 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2017 கொண்டாந்து வச்சிருக்காங்க. 200 ஆண்டுக்கு முன்னாடியான கருப்பன் சிலை. அது பக்கத்திலேயே முத்துவடுகநாதர் வேலுநாச்சியார் கல்வெட்டு 1998 இங்க போட்டிருக்கு. தக்கந்தி ஐயாமுத்து வடுகநாத தேவரை அவர்கள் உபயம் வேலுநாச்சியார் காலத்து கல்வெட்டு. இது குதிரை கல்வெட்டு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இதுவும் வெள்ளக்காரங்காலத்துல எழுதின கல்வெட்டு தான். இதெல்லாமே அந்த காலத்துல தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு சாமி சிலைகள். அது ஒரு கையில ஒரு அம்பு வச்சிருக்காரு, ஒரு வேடனோட சிலையா கூட இருக்கலாம். இது வந்து புத்தர் சிலை. கிடைத்த இடம் மல்லல் கிராமம், காலாறுவேவில் வட்டம், சிவகங்கை மாவட்டம். மல்லல்ல கிடைச்சிருக்கு புத்தர் சிலை. 2021 இங்க கொண்டு வந்திருக்காங்க. நான் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது இங்க வந்தது. அதுக்கப்புறம் இப்பதான் வந்திருக்கேன். இது ராணி முத்தாத்தாள் வேலுநாச்சியார் அம்மாவோட அம்மான்னு நினைக்கிறேன். 2000 இங்க கொண்டு வந்திருக்காங்க. இது 2வது போதகுரு மகாராஜா, 5வது ஜமீன்தார். 1848 இருந்து 1865 வரைக்கும் சிவகங்கை ஆட்சி பண்ண ஒரு மன்னர். இது ராணி உடைகுலத்தாள். இது இந்த மருதுபாண்டியரோட கதைகள் ஸ்டோரி எல்லாம் படிச்சீங்கன்னா உடைகுலத்தாளை பத்தி நிறைய இருக்கும். இது வந்து மருதுபாண்டிய சிலை. இது வந்து தோண்டி எடுக்கப்பட்டதெல்லாம் இல்லை, இது ரீசனா சிமெண்ட்ல செஞ்சதுதான். இந்த சிலை வந்து ஆக்சுவலி மருதுபாண்டிய சிலை வந்து சிவகங்கையில வைக்கிறதுக்காக ஒரு இதை வச்சாங்க. ஆனா வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அரசியல் போராட்டம் நடந்ததுனால இந்த சிலையை கொண்டு வந்து இங்க வச்சுட்டாங்க. ரொம்ப நாள் அது மூடியே இருந்துச்சு. இப்பதான் பாதுகாப்புக்காக திறந்து வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சிலை உள்ள இருக்கு. ஆனா அதுவும் அது உட்டுலையா கல்லுல செஞ்சதான்னு தெரியல. நம்ம அப்புறமா உள்ள போய் பார்க்கலாம். இது பழங்காலத்துல தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு விஷ்ணு சிலை. இதே மாதிரி வரிசையா அங்க நிறைய சாமி சிலை இருக்கு. அப்படியே போய் பார்த்துட்டே இருக்கலாம். இது தட்சிணாமூர்த்தி, மாணிக்க வாசகர், நந்தி, நவநீத கிருஷ்ணன் அப்படிங்கிட்டு வந்துருக்கு. இது நவகிரகங்கள், அந்த 9 கிரகம் இருக்கும் பாருங்க. கேது, ராகு, சனி, வெள்ளி, வியாழன், புதன், செவ்வாய், சந்திரன், சூரியன், அந்த நவகிரகங்கள் எல்லாமே இருக்கு. அதனால ஒண்ணும் இல்ல. இது காமாட்சி அம்மன். இது 2003 இங்க கொண்டு வந்திருக்காங்க. புல்லூர் கிராமத்துல கிடைச்ச ஒரு சிலை. இது வந்து பத்திரகாளி சிற்பம். இது எந்த இடத்துல கிடைச்சிருக்குங்கிறத சரியா இது பண்ணல, அழிஞ்சிருச்சு. இதுவும் புல்லூர் கிராமம் தான் நினைக்கிறேன். சரியா அழிஞ்சிருக்கு. இதெல்லாமே நாகத்தோட சிலை. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா கருடன். இது வாராகி அம்மன் சொல்லுவாங்க. சிலையை பார்த்தாலே தெரியுது, ரொம்ப பழங்காலத்து சிலை. ஒரு மாதிரி எல்லாமே அழிஞ்சிருக்கு. இது தட்சிணாமூர்த்தி தான், கொஞ்சம் பெரிய சிலை. நந்தி. இது ஏதோ ஒரு சாமி வச்ச பீடம் மட்டும்தான் கிடைச்சிருக்கு, சாமி கிடைக்கல போல. அதனால அந்த பீடத்தை மட்டும் கொண்டாந்து வச்சிருக்காங்க. இதுவும் விஷ்ணு தான். விஷ்ணுலயே நிறைய சிலை இருக்கு. அங்க ஒரு சிலை இருக்கு, விஷ்ணு சிலை. ஆனா அது பாதியா உடைஞ்சிருக்கும். அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கருப்பணசாமி. சுமார் 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு கருப்பணசாமியோட சிலை. இதுவும் ஒரு பீடம் மட்டும்தான் இருக்கு, ஆனா சாமி இல்ல. இது அப்பர் திருஞான சம்பந்தர். கம்பரோட சிலை இங்க கிடையாது. ஆனா கம்பரோட கோவில் இங்க பக்கத்துல நம்ம நாட்டரசங்கோட்டையில இருக்கு. நம்ம ஒரு நாளைக்கு அங்கேயும் கண்டிப்பா போய் பார்ப்போம். புகழ்பெற்ற ஒரு சில அந்த ஆழ்வார்கள், நாயன்மார்கள் எல்லாம் கூட சிவகங்கையில இருந்துட்டு தான் இருக்காங்க. இது பார்வதி. உங்களுக்கு கூடாது, அதனால இங்கிட்டு போயிடுவாங்க.
இது சுப்பிரமணியர், முருகன். இந்த இடத்துல தாங்க நான் முருகன் தனியா இருந்து பாக்குறேன். எப்ப பார்த்தாலும் ஜோடியா இருப்பாப்ல, இங்கதான் தனியா இருக்காப்ல. சிவகங்கைக்கு வந்துட்டாலே எல்லாருமே இப்படிதான் போல. இந்த விஷ்ணு சிலை தான் இது. ரொம்ப ரொம்ப பழங்காலத்தோட ஒரு ஒரு சிலை. ஏன்னா இது பாதியா உடஞ்சிருக்கு. இந்த பாதி வந்து அந்த அந்த சைடு அங்க இருக்கு. அந்த பக்கம் கேமரா அப்படி இருக்குங்களேன். அந்த பாதி உடஞ்ச சிலை இங்க எடுத்து வச்சிருக்காங்க. அங்குள்ள அதுல ஒட்ட முடியாதுல்ல, அதனால அப்படியே இங்க வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பழங்காலத்துல தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு கல்லு. இது பாருங்க, இசை ஒளி எழுப்பும் பாறை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பத்தூர் வனப்பகுதியில கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறையினர் வந்து இதை வந்து இங்க வந்து காட்சிக்காக இங்க வச்சிருக்காங்க. இது என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னா, இது தட்டினோம்னா இரும்பு மாதிரி சவுண்ட் வரும் அப்படின்வாங்க. நான் வேணா தட்டி காட்டுறேன் பாருங்க. இது நார்மலா இங்க இங்க ஒரு கல் இருக்கு, ஒரு பிரிவு இருக்கு பாருங்க. இந்த கல்லுல நான் தட்டி காட்டுறேன், ஆனா சவுண்ட் வராது. ஆனா இதுல தட்டினா மட்டும் சவுண்ட் வரும். தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப பழங்கால கல்லு. இந்த கல்லை பார்க்கணும்னா நீங்க நேர்ல வாங்க. இங்க சிவகங்கை பக்கத்துல அந்த மியூசியம் இருக்கு, எல்லாரும் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்துட்டு இந்த பழைய நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண அந்த நெல் சேமிக்கும் தாலின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம கீழடியில எல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே இங்க நிறைய இருக்கு. அதோட வகைகள் தான் இங்க எல்லாமே. இந்த இது ஒண்ணு மட்டும் வேற. இந்த இது இங்க போர்டே வச்சிருக்காங்க பாருங்களேன், பெருங்கற்கால சவப்பானைகள் அப்படின்னு இருக்கு. அதாவது முதுமக்களோட உடலை வந்து எரிச்சிட்டோ இல்ல உயிரோட இருக்கிறவங்கள புதைக்கிறதுக்கோ இதுக்குள்ள வச்சுட்டு அவங்க யூஸ் பண்ண பொருள் எல்லாத்தையும் இதுக்குள்ள வச்சு அப்படியே புதைச்சிருவாங்களாம். அதுக்காக தான் இந்த பானை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட அதே தான் நினைக்கிறேன். இதெல்லாமே இதெல்லாம் வந்து இந்த நெல் சேமிக்கிறதுக்காக யூஸ் பண்ற இது பாருங்க, சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுக்கு அப்புறமும் இன்னும் அப்படியே இருக்கு. மண்ணில் செஞ்சதுதான் பொதுமக்கள் தாலி. இதுவும் அப்படிதான். இது வந்து இந்த எண்ணெய் சேகரிக்கிற தாலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வீட்டுல யூஸ் பண்ற எண்ணெய் வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கிறதுக்காக இருந்தது. அது வந்து நெல்லு தான். இது எல்லாமே இங்கதான் இருக்கு. இது வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்டோட மேப்பு. சிவகங்கையோட தொகுதிகளை இதுல பிரிச்சிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் தொகுதி, காரைக்குடி தொகுதி, தேவக்கோட்டை, சிவகங்கை, இளையாங்குடி, மானாமதுரை. அதோட மேப் இது. இது லைட்டிங் எல்இடி லைட்டிங்கோட இருக்கு. இது வந்து எல்இடி லைட் இல்லாம இருக்கு. இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா சிவகங்கையோட ஹிஸ்டரிஸ். சிவகங்கை மாவட்டத்தோடது, சிவகங்கை அரண்மனை எப்படி கட்டியிருக்காங்க, செட்டிநாடு இல்லங்கள், இது வந்து முத்துவடுகநாதர் வேலுநாச்சியார் அவங்களோட ஹிஸ்டரி, மருதுபாண்டியர், வெங்கம் பெரிய உடையத்தேவர், இதோட ஹிஸ்டரி எல்லாமே இருக்கு. இது எல்லாமே நான் படிச்சு காட்டுறதோட நீங்க நேர்ல வந்து படிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்காக தான் அந்த மியூசியம், அதனால எல்லாரும் வாங்க. இந்த போட்டோஸ் எல்லாமே சிவகங்கையோட சிறப்பான இடங்கள்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது. இது எல்லாமே பழங்காலத்துல எடுத்த போட்டோ. கொஞ்சம் டேமேஜா இருக்கு, ஆனா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன வயசுல நம்மலாம் இப்படி எல்லாம் பார்த்திருப்போமான்னு நமக்கு தெரியாது. இந்த இந்த வீடை வந்து நான் நேரில் ஒரு இடம் பார்த்திருக்கேன். 1000 ஜன்னல்கள் கொண்ட செட்டிநாடு இல்லம் காரைக்குடியில நான் ஒரே ஒரு இடம் பார்த்திருக்கேன். இது இடைக்காட்டூர் சர்ச்சு, எங்க ஊர் பக்கத்துலதான். இது பிள்ளையார்பட்டி, திருப்பத்தூர் மருதுபாண்டியரோட நினைவு தூணு. இது சசிவர்ண பெரிய உடையத்தேவர். இந்த சிலையை நான் நேரில் பார்த்ததில்ல, இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது அரண்மனையோட உள்பகுதி. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, நானே பார்த்ததில்ல. நான் இங்க வந்துட்டு தான் இந்த போட்டோலாம் நான் பார்த்திருக்கேன். இது அரண்மனையோட வெளியில என்ட்ரன்ஸ். இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம கல்யாணம் ஃபிளெக்ஸ் அடிச்சாலே இதை தான் முன்னாடி என்ட்ரன்ஸ்ல போடுவாங்க. இது பிள்ளையார்பட்டி கோவில். ஆனா இது எந்த வருஷம் எடுத்ததுன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா ரொம்ப முன்னாடி எடுத்திருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ டெவலப் பண்ண மாதிரி இருக்கு. 97 சார், 97. இந்த போட்டோஸ் எல்லாமே 97 எடுத்ததான். 1997 எடுத்திருக்காங்க. இந்த இந்த சுவரோவியத்தை நான் ஒரே ஒரு திருச்சி கோயிலுக்கு நான் போயிருக்கேன், பெருமாள் கோயிலுக்கு. இந்த கோயிலுக்கு நான் போய் பார்த்திருக்கேன். நல்ல பெரிய கோயில். கோபுரத்துக்குள்ள எல்லாம் போறதுக்கான ஒரு பாதையெல்லாம் இருக்கும் அந்த கோயில்ல. ஆனா உள்ள யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ஓவியத்தை எல்லாம் நாங்க பாத்திருக்கேன். ஆனா இதுல இருக்கிறதெல்லாம் இப்ப நல்லா இருக்கு. ஆனா இப்ப இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும். தீர்த்தங்கார இளையாக்குடி, திருக்கஷ்டூர் கோயில் அப்படி உள்ளப்பா அப்படிங்க. இது எல்லாமே நம்ம ஸ்கூல்ல பாட புத்தகத்துல படிச்சது. நம்மளோட பூமி, புதன், வியாழன், வெள்ளி, இந்த கோள்கள்லாம். இதுல கடைசியா ஒண்ணு இருக்கும் பாருங்களேன், இது ப்ளூட்டோ. இப்ப வந்து சூரிய குடும்பத்துல இருந்து இது பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப இருக்கா என்னன்னு எனக்கே தெரியல. சின்ன பசங்களுக்காக இதெல்லாமே வச்சிருக்காங்க. இது வந்து நீர்வாழ் உயிரினங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த பட்சத்துல கொடுத்துருக்காங்க. இது பரிணாம வளர்ச்சியில பாருங்க, தரையிலையும் தண்ணிலையும் வாழ்றதுல ஒரு மீன் இங்க இருந்திருக்கு பாருங்க.
தொடக்க கால ஊர்வன அப்படின்னு சொல்லி. இது தண்ணிலையும் வாழும், தரையிலையும் வாழும். நம்ம இப்ப இருக்கிறதுலயே முதல்ல தவளை, இது ரெண்டும் தான் அப்படி வாழும். ஆனா அப்போ ஒரு மீன் இந்த மாதிரி இருந்து பாருங்க. இந்த இது முதல்ல, இது வந்து ஒரு மீன். இது இங்க வந்து நீங்க மியூசியத்துல வந்து நேரா பாருங்க, நல்லா இருக்கும். இது எல்லாமே கரிமக்காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து இந்த கரிமக்காடுகள்னு சொல்லிட்டு பழங்குடியினர்கள் அப்ப இப்படிதான் இருந்தது. அப்ப அவங்க யூஸ் பண்ண அந்த ஒரு சில விஷயங்கள், இந்த இது பாம்பாட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அப்ப பேர் என்னன்னா இந்த காட்டு நாயக்கன் பழங்குடியினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இதோட ஹிஸ்டரி இந்த இதுல உள்ள எழுதி வச்சிருக்காங்க. இவங்களோட ஹிஸ்டரி, இவங்களோட பூர்வீகம் வந்து ஆக்சுவலி தெலுங்கா, ஆந்திரா பக்கத்துல இருந்து குடியேறி இங்க வந்திருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண அந்த பாம்பு பிடிக்கிற அந்த கூடை, வலை, இந்த சாக்கு, இந்த மகுடி, இந்த மாதிரி இதான் பழைய மகுடி. இதெல்லாம் நான் பழைய சினிமால தான் பார்த்திருக்கேன். இங்க ஒரு பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. இது இந்த சுளுக்கின்னு சொல்லுவோம்ல, குத்தூசி, இதுல ஆமி குத்தூசின்னு சொல்லி போட்டிருக்கு. சுளுக்கி எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. இது வந்து இந்த இப்ப கூட ரீசனா நீங்க பாகுபலி படம் பாத்தீங்கன்னா அதுல எல்லாம் இது காமிச்சிருப்பாங்க. இது இந்த பழைய சொரக்கா கூடு. இதை வந்து மேல என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டை போட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஒரு இப்ப இருக்கிற வாட்டர் கேன் மாதிரி அப்ப இருக்கிற வாட்டர் கேன் இதுலதான் தண்ணி கொண்டு போவாங்க, சேர்த்து வச்சுக்கிடுவாங்க. சின்ன வயசுல நீச்சல் பழகுனா கூட இதை வயிற்றுல கட்டி தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுருவாங்க. அப்படி மிதந்துகிட்டே வரலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகா பக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. உள்ள ஒரு எலிக்கூடு இருக்கு. இது டைனோசர். நம்ம எல்லாருமே ஜுராசிக் பார்க் படம் பார்த்திருப்போம், அதுல இருக்கும். அப்படியே இந்த பக்கம் வாங்களேன். இதுவும் தண்ணியில வாழ்றதுதான். இது இறாலு, நல்ல பெரிய இறாலு. இறாலா அது கணவாயின்னு தெரியல, செபியான்னு போட்டிருக்கு. கணவாய் மீன், கணவாயின்னு சொல்லுவாங்கல்ல, அது பெரிய கணவாய். நல்ல ஒரு இது எல்லாமே இந்த பதப்படுத்தி வச்சிருக்காங்க. இரட்டை தலை பள்ளின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, இரட்டை தலையோட பிறந்து இறந்திருக்கு, அதை பக்குவப்படுத்தி வச்சிருக்காங்க. இது நட்டுவாக்களி, நல்ல பெருசு. எடுத்துக்கலாம். இது மீன். ஆட்டோட மூளை ஒண்ணு பக்குவப்படுத்தி வச்சிருக்காங்க. நம்ம குரூப்ல இருக்கிற 2-3 பேருக்கு இல்ல, அதனால இதை எடுத்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ் ஆகும் ப்ரோ, உனக்கு யூஸ் ஆகும். இது வந்து பாம்போட இனத்தை பூரா பக்குவப்படுத்தி வச்சிருக்காங்க. நல்ல பாம்பு. முன்னாடி திருப்பி வச்சா பயந்துருவோம்னு அந்த பக்கம் திருப்பி வச்சிருக்காங்க. இது கட்டு விரியனோட 2 வகை. இங்க உள்ள இருக்கிறது ஓலப்பாம்பு. ஆனா இது பார்த்தா ஓலப்பாம்பு மாதிரி தெரியல, வேற என்னமோ இருக்கு. இதை பார்த்தா தான் கொஞ்சம் பயமா இருக்கு. கண்ணாடி விரியன், நல்ல முரட்டு பாம்பா இருக்கு. சீப்படுத்துறப்ப லைட்டா சீவிக்கிறோம். கண்ணாடி விரியன். கண்ணாடி, ஆமா, இருக்கேன்பா. இது பாருங்க, ரொம்ப ஒரு உண்மையாவே ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இது லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் ஆட்டு வெள்ளத்தில் எடுத்து செல்லப்பட்டு மரங்கள் மணல் பரப்பில் புதைந்தன. அவ்வாறு புதைந்த மரங்கள் புவியின் அழுத்தம், வெப்பம் இவற்றின் காரணமாக உருமாறி கல்லாகிய நிலையில் கல்லான நிலையை அடைந்தது. இத்தகைய கல் மரப்படிவங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருவரைக்கரையா திருவக்கரை என்ற இடத்தில் காண கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லி, திருவக்கரைன்ற விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து தோண்டி எடுத்திருக்காங்க. ஒரு மரம் கல்லா மாறி இருக்கு. ஆக்சுவலா பூமியோட அழுத்தம், வெப்பம் காரணமா இந்த மரம் இதெல்லாமே நிலக்கரியா மாறும், அதை தோண்டி எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க வந்து ஒரு மரம் கல்லா மாறி இருக்கு, இங்க இருக்கு. இப்படி நிக்கன்னு கேட்க கூடாது, பின்னாடி ஒரு ஆப்பு வச்சு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. வாங்க ப்ரோ. ஆமா ப்ரோ. இதெல்லாமே அப்ப இருந்த ஆதிகால பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாமிருகம் இருக்கு பாருங்க, காண்டாமிருகம். இது இது ஒரு வகையான யானை. இந்த யானைக்கு வந்து தும்பிக்கை வந்து ரொம்ப சின்னதா இருக்கு பாருங்க. இப்ப எல்லாம் இந்த இனம் அழிஞ்சிருச்சு. யாழின்னு ஒரு இனம் நம்ம நம்ம முன்னோர்கள் இருக்கும்போது இருந்ததாகவும், அதுக்கு பல்லெல்லாம் பெருசா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்க. இந்த பல்லு பாருங்க. பனி பனியில இருக்கும்ல, பனியில வாழ்ற அந்த யானை. சின்ன வயசுல ஒரு ஒரு படம் பார்த்தேன், அதுல அதுல பாத்திருக்கேன். இது பேரு வேற நல்லா வச்சிருப்பாங்க. வரலாற்று கால முற்பட்ட கால ஆயுதங்கள் இதெல்லாமே இங்க போட்டோவா இருக்கு. ஆனா கீழடி போனோம்னா இது எல்லாமே கண் பொருளாவே இருக்கும். நம்ம ஒரு நாள் கண்டிப்பா கீழடி போய் நேரில் எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த பக்கம் அப்படியே பாத்தீங்கன்னா மனிதன் வந்து எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சான் அப்படிங்கிறதுக்கான போட்டோஸ் அப்படியே இருக்கு பாருங்க, அப்படியே குட்டி குட்டியா. இதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. கடைசியா நிக்கிறது மட்டும் நானு. நான் அதுவும் நல்ல அதெல்லாம் பாருங்க. இப்பெல்லாம் தாடி வச்சதுதான் ஸ்டைலிங் சொல்லிட்டு இருக்காங்க. அதிகாலத்துல தாடி வச்சிருக்கவன் அதுதான் இப்ப ஸ்டைல வந்திருக்காங்க. இதெல்லாமே வரைஞ்சது பாருங்க, ஒரு பெயிண்டிங் தான், பெயிண்டிங்ல தான் வரைஞ்சு வச்சிருக்காங்க.
பாக்ஸ்ல எதுவும் இல்லை. கண்காட்சி வெளியீடுன்னு சொல்லிட்டு இங்க நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இது என்ன புக்ஸ்ங்கிறது எனக்கு சரியா தெரியல. இது நம்மளோட வீரமங்கை பாட்டி வேலுநாச்சியோட சிலை. வீரமங்கை வேலுநாச்சி சிவகங்கையின் 3வது அரசி ஆவார். கிபி 1780 முதல் கிபி 1789 வரை சிவகங்கை ஆண்டவர். இவர் கணவர் அரசர் முத்துவடுகநாத தேவர். கிபி 1772 காளையார்கோவில் ஆற்காடு நவாப் மற்றும் கும்பினி படையுடன் நடைபெற்ற போரில் வீரமரணம் அடைந்தவர். தொடர்ந்து வேலுநாச்சியார் உடன்கட்டை ஏற முடிவெடுத்தார். இழந்த சீமையை மீட்டுத் தருவதாக பிரதானி தாண்டவராய பிள்ளை மற்றும் மருது சகோதரர்கள் உறுதியளித்ததன்றி திண்டுக்கலுக்கு அருகில் உள்ள விருப்பாட்சி பாளையத்துக்கு தப்பிச் சென்றார். பின்பு திண்டுக்கல்லில் தங்கியிருந்த மைசூர் மன்னர் ஐதர் அலி படை உதவியுடன் சிவகங்கை மக்கள் ஆதரவுடன் சிவகங்கை கைப்பற்றினார். வெள்ளக்காரனை எதிர்த்து போட்டிட்டு ஒரு பெண் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஹிஸ்டரியை மறைச்சிட்டாங்க ரொம்ப நாளா. ஜான்சி ராணிக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடியே போராடின ஒரு மிகப்பெரிய ஒரு வீரமங்கை. அதே மாதிரி வெள்ளக்காரனை எதிர்த்து போட்டிட்டு ஜெயிச்சதுல சிவகங்கை மண்ணு மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா அவங்க தோத்துட்டாங்க தான். ஆனா ஒரு தடவை வெள்ளையர்களை அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சு ஆட்சி கைப்பற்றி மறுபடியும் ஒரு 8 வருஷம் கழிச்சுதான் அதை இழந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வேலுநாச்சியார் போர் பண்ணும் போதுதான் உலகத்துக்கு முதல்ல தற்கொலை படை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே அறிமுகப்படுத்தினாங்க. அன்னைக்கு அதுக்கு பேர் தற்கொலை படைங்கிறது அவங்களுக்கே தெரியாது. இப்ப இருக்கிற அரண்மனையில இருந்து கொஞ்சம் தூரத்துல அந்த சண்டை நடக்கும்போது வேலுநாச்சியாரோட பணிப்பெண்ணா இருந்தவங்க தான் குயிலி அப்படின்னு ஒரு பொண்ணு. அவங்க வெள்ளக்காரங்களோட ஆயுதம் அதிகமா இருக்கிறதுனால அதை வச்சு அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆயுதத்தை அழிக்கணும்னு சொல்லி தன்னோட மேல எண்ணெயை ஊற்றி அதை தீ பத்த வச்சுட்டு ஆயுத குடனுக்குள்ள உள்ள பூந்து அந்த குடோனையை அழிச்சிட்டாங்க. அதனால ஆயுதங்கள் எதுவுமே இல்லாம வெள்ளையர்கள் போட்டாங்க. அந்த போர்ல ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணம் குயிலி அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான். அவங்களோட சிலையும் நினைவு மண்டபத்து பக்கத்திலேயே இருக்கு. ஒரு நாளைக்கு அதையும் போய் பார்ப்போம். அப்படி போரிட்டு ஜெயிச்ச ஒரே ஒரு வீர பெண்மணி வேலுநாச்சியார். பழங்கால நாணயங்களும் உலோக பொருட்களும் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க. பழங்கால நாணயம் யூஸ் பண்ண ஒரு சில நாணயம் புகைப்படமும் இருக்கு, ரியலாவும் அங்க இருக்கு பாருங்க. அக்பர் காலத்தோட நாணயம், இந்த விஜயநகர நாணயம், சித்திரகுப்தர் இவங்க யூஸ் பண்ண அந்த நாணயங்களும் ஒரு சில போட்டோஸ் இருக்கு, ஒரு சிலது ஒரிஜினலாவே இருக்கு பாருங்க. அந்த காலத்துல யூஸ் பண்ண அந்த உலோக பொருட்கள் பாருங்க. சுண்ணாம்பு கரண்டம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த வெத்தலை போடுறவங்க சுண்ணாம்பு வைக்கிறதுக்காக அவங்க வச்சிருப்பாங்க பாருங்க. இப்பதான் நம்ம பயிருக்கு பூரா குளிர் உதடு கூலிப்பு கோயிலுக்கு அடிமையாயிட்டாங்க. வெத்தலை போட்ட காலத்துல அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் வெத்தலை போடுவாங்க, எல்லாருக்கும் இது பண்ணுன்றாங்க. அது பெருசா வச்சிருக்காங்க. இது அந்த காலத்து சொம்பு, நல்லா பாக்குறதுக்கு அழகா இருக்கு. இது துவக்காலு, இது அலங்கரிக்கப்பட்ட தட்டு. அந்த தட்டே செம்மையா இருக்கு. அதுக்குள்ள ஒரு நிறைய வேலைப்பாடுகள் இருக்கு. அதுக்குள்ள ஒரு யானை இருக்கு, ஒரு சாமி 3 பேரோட சிலை இருக்கு இதுல. இது ஒரு துவக்கால். இது சீப்புன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது சீப்பா இல்ல, இந்த சினிக்கரிக்குன்னு சொல்லுவாங்க அதுன்னு நினைக்கிறேன். பாக்கு வெட்டி, நம்ம இதுல இப்பெல்லாம் காஃபி ஊத்துறதுக்காக வச்சிருப்போம் அந்த மாதிரி. இது கிண்டின்னு போட்டிருக்கு தமிழ்ல. கிண்டினா சென்னைக்கு வரக்கூடாது. இது கிளிகிழப்ப. இது காண்டாமிருகத்தோட கொம்பு. இந்த அரிய பொருள் சிவகங்கையை சார்ந்த சுந்தர ரவுதிகள் அவர்களால் பூசைக்கு பயன்படுத்தப்பட்டது. சிவகங்கை சுப்பிரமணியன் திருமதி காமாட்சி ராமசுப்பிரமணியன் அவர்களின் இருவரும் இந்த பொருள்களை கொடையாக வழங்கினார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. எப்ப கொடுத்தாங்கன்னு தெரியல, அந்த வருஷம் போடல. ஆனா காண்டாமிருகத்தோட கொம்பு. இப்ப இதோட ரேட்டு, ஆனா இதை ஃப்ரீயா கொடுத்துருக்காங்கன்னா பெரிய விஷயம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா புதிய சேகரிப்புகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பல காலத்துல யூஸ் பண்ண பொருள். அப்படி சைடா வந்துவாங்க. இது மரத்தில் செய்யப்பட்ட ஒரு கப்பல். இந்த கப்பலோட மாடலு போர்க்கப்பல்னு போட்டிருக்காது. இது பழங்காலத்துல வரைஞ்ச ஓவியம். இந்த ஒரு இது அங்க ஒரு டெலிபோனு. இந்த டெலிபோன்ல இப்ப மதுரை பக்கத்துல ஒரு இடத்துல எல்லாம் விலை கிடைக்கும், ஆனா ரொம்ப ரேட்டு கூட சொல்லுவாங்க. இதுக்குள்ள ஒன்று ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அது சுவர் கிடையாரம். அப்படியே இங்க வந்தேன்னா இது ஒரு நாகவாகனம், ஏதோ சாமி சிலை வச்சு பூஜை பண்ற ஒரு இடம் நினைக்க வருது. திருமால் பார்க்கடலில் பாம்பு மீது பள்ளி கொண்டு இருப்பவர். திருமாலின் வாகனங்கள் ஒன்றாக கருதப்படும் ஐந்தலையுடன் இந்நாளத்தினை ஆதிசேடன் என அழைப்பார். இத்தகைய நாகவாகனம் கோவில் திருவிழா காலங்களில் செப்பு திருமணி சுமந்து செல்ல பயன்படுகிறது. ஒரு தேர் தான், சாமி வச்சு ஊர்வலம் கொண்டு போவாங்களா அது. இது கிராமபுரம் பெட்டி
சின்ன வயசுல நான் இதுல ஒரே ஒரு தடவை ஒருத்தவங்க வீட்டுக்கு நான் போகும்போது பாடிட்டு இருந்துச்சு, ஒரு பெரிய ஒரு வீட்டு வாசல்ல உட்காந்து கேட்டுட்டு இருந்தாரு. இப்பெல்லாம் இது கிடையவே கிடையாது. ஆனா இப்ப இது மாதிரி புதுசா நியூவா செஞ்சு டிஜிட்டல்ல செஞ்சு அமேசான்ல எல்லாம் விலைக்கு இருக்கு. ஆனா இது வந்து பழங்காலத்தோடது. அப்படின்னு சைடு வந்துருங்க. இது தேசத்தந்தை மகாத்மா காந்தியோட சிலை. இதை பத்தி சொல்லி ஆகணும். இது பாருங்க, இது வந்து ஒரு கருங்கல்லு. கல்ல வந்து சட்டி மாதிரி செதுக்கிருக்காங்க. கல்லு சுத்தமா கல்லு. இரும்பு உருக்கி செய்யறது வேற, ஆனா கல்ல வந்து இந்த மாதிரி செய்யறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கல்லு. இது மஞ்சாடி, நல்லா இருக்கு. இது எல்லாமே பழங்கால உயிரினங்கள். இது மான் கொம்பு சேர்த்து வச்சிருக்காங்க. இது வந்து இந்த அரசர்கள் எல்லாம் சீட்டு பக்கத்துல உட்காந்து வின்சேர்சன்ல பக்கத்துல ஒருத்தர் வீசிக்கிட்டே போடுவாருங்க. அந்த சாமரம் இது நல்லா காத்து வரும் அப்படின்னா, இது எல்லாத்துலயுமே எண்ட்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா மயிலறகு வந்து இது பண்ணிருப்பாங்க. இது மயிலறகு உதிர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மயிலறகுல ஆக்சுவலி காத்து வந்துச்சுன்னா அந்த காற்றே வந்து நமக்கு ரொம்ப நல்லது உடலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மேல இருக்கிறது உடும்பு, உள்ள ஒண்ணுமே கிடையாது. அதை எடுத்துட்டு பதப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் உடும்பு பிடிச்சா கேஸ். ரீல்ஸ்ல ஒரு தடவை போட்டு ஒருத்தர் மாட்டிக்கிட்டாப்புல. இது நவீன ஓவியம்னு சொல்லிட்டு பல ஓவியர்கள்லாம் வந்து இது பண்றதெல்லாம் வரைஞ்சி இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா நம்ம நாட்டோட நாணயம்லாம் இங்க வச்சிருக்காங்க. காசு நம்மதே வெளிநாட்டோட நாணயம், அவங்க யூஸ் பண்ற அந்த ஸ்டாம்பு இது எல்லாமே இதுல இருக்கு. தபால் தலை, இப்பெல்லாம் தபால் தலையே அழிஞ்சு போச்சு. எல்லாமே போனு வாட்ஸ்அப் அப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நான் யூஸ் பண்ண இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிருக்கேன். 5 பைசா 10 பைசா 20 பைசா இருக்கு. 1 பைசா இருந்துச்சு, நான் யூஸ் பண்ணிருக்கேன். 1 பைசாலாம் இருந்துச்சு, ஆனா இப்பெல்லாம் கிடையாது. அந்த காசெல்லாம் வச்சிருக்காங்க. 2 ரூபாய் நோட்டு. இதுல ஒரு 5 ரூபாய் காயின் இருக்கு. ஆனா இது எந்த ஏறும் தெரியல, நல்லா பெருசா இருக்கு, பெரிய ரவுண்டா இருக்கு. அதிகபட்சம் 70 60ல அடிச்ச ஒரு 5 ரூபாய் காயினா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே வெளிநாட்டு காசு. இது இது ஜப்பான் காசு. அது உருதுல எழுதியிருக்கு. அநேகமா கல்ஃப் கண்ட்ரியோட தான் இருக்கும். இது வந்து மலேசியா காசு, சிங்கப்பூர். இது எல்லாமே இது இருக்கு. இதுல பாருங்க, மர வகைன்னு சொல்லிட்டு ஆப்பிள் மரத்தோட கட்டை வச்சிருக்காங்க. 3 கட்டை இருக்கு. அந்த காலத்துல இந்த இங்க்ல தொட்டு எழுதுவாங்கல்ல அந்த பேனா, அதோட நிப்பிள்ஸ் நீடெல்லாம் இருக்கு. இது வந்து குங்குமப்பூ. குங்குமப்பூ அந்த பூவும் வச்சிருக்காங்க. அந்த உள்ள இருக்கிற அந்த குங்குமம் இதெல்லாம் வச்சிருக்காங்க. இது எல்லாமே அந்த பெயிண்டிங்ஸ் தான் அவங்க இதுல வாங்கியிருக்காங்க. பழைய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் அவங்க முன்னாடி வரைஞ்சது, அதெல்லாம் கொண்டாந்து இங்க வச்சிருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தோம்னா நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண அந்த உலோக பொருட்கள், சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுற அந்த சொப்பு ஜாமான், அதுவும் இதுல இருக்கு. அதுல பாருங்க, அந்த குடம்லாம் ரொம்ப அழகா இருக்கு. தூக்கி போட்டா எப்படின்னு காக்கில காராச்சல் தேரும்னு நினைக்கிறேன். நான் மியூசியத்துல எடுத்துருவாங்க. இது தீடிக்கு அருவமனை, அந்த இடியப்பம் புரிகிறது, அந்த கரண்டி. இந்த இது வந்து தூவக்கல்ல வர அந்த கரண்டி எல்லாமே இருக்கு. இது குத்துவிளக்கு, கேரளா மாடல். இப்ப நம்ம கேரளா மாடல் தான் சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கு. இது என்னன்னு எனக்கு தெரியல. சூட காமிக்கிறேன், ஆனா நடுவில் ஒரு கம்பி மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க, ஏன்னு தெரியல. ஒருவேளை அதுலயும் பெல்லு சேர்ந்து வருமான்னு தெரியல. இது விளையாடுற சொப்பு சாமான். இது சின்ன பொட்டி, பல்லி எல்லாம் செலவு வச்சிருக்காங்க. நாகப்பாம்பு, சேரு, ஆமை, கூடை. இது ஒரு வண்டி, தள்ளு வண்டி மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு மயில் மாதிரி இந்த சிலை அழகா இருக்கு. இது விளக்குன்னு நினைக்கிறேன். விளக்கு மாதிரி அழகா குதிரை வண்டி மாதிரி வச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு. இப்பதான் நம்ம எல்லாருமே மொபைல் போன்ல கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி சொப்பு ஜாமான்லாம் வச்சு விளையாண்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. ஆனா நான் சின்ன வயசுல விளையாண்டுருக்கேன். இந்த சொப்பு ஜாமான் வாங்கி தள்ளினதுனால வீட்டுல சாப்பிடாம கிடந்தேன். இன்னும் 3 நாள் சாப்பிடாம கிடந்தேன், பரவாயில்லையே எங்க அம்மா விட்டுருச்சுன்னு. இது பாருங்க, இது டால்பினோட மண்டை ஓடு. அண்ணாமலை பல்கலைக்கழக கடல்வாழ் உயிரின ஆராய்ச்சி மாணவர் திரு கருப்பையா அவர்களின் அன்பளிப்பாக அளித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. டால்பின் மூங்கில், கடல்வாழ் உயிரினம், மண்டை ஓடு, கீழ்த்தாடையுடன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கீழ்த்தாடையோட டால்பினோட. இப்பெல்லாம் டால்பினோட எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்காங்க ஸ்விமிங் பூல்ல. அழகன்குளம் அகலாய்வு அரும்பொருள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது மாவட்ட புதை நகைகள். அந்த இதுல மண்ணில புதஞ்ச அந்த நகையெல்லாம் தோண்டி எடுத்துட்டு இந்த போட்டோ சுத்திருக்காங்க. அழகன்குளம் எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல, ஆனா இனிமே தேடி கண்டுபிடிப்போம். இது அப்ப யூஸ் பண்ண அந்த ஒரு சில பொருட்கள் இங்க வச்சிருக்காங்க. வெண் சங்கு அப்படின்னு சொல்லி சங்கு வச்சிருக்காங்க. சும்மா வாங்க அவனுக்கு நீங்க எடுப்போம்.
பழங்காலத்துல யூஸ் பண்ண ஒரு வாள் ஒண்ணு இங்க இருக்கு. சுமார் 50 ஆண்டுகள். அன்படி PS பாண்டியன் அசோகர் திரு சிவகங்கை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதுக்குள்ள ஒரு வாள் இருக்கு. அப்ப யூஸ் பண்ண அந்த ஒரு சிலை, செம்பு சிலை, லட்சுமி சரஸ்வதி அதோட சிலைன்னு அது உள்ள இருக்கு. யூஸ் பண்ண அந்த நகை புதை பொருளோட போட்டோஸ் இது. இதுக்குள்ள பாருங்க ஒரு ஓலைச்சுவடி இருக்கு. இந்த ஓலைச்சுவடி இப்ப எழுதுனது, ஓலையில எழுதி வைக்கணும் அப்படின்றதுக்காக எழுதி வச்சிருக்காங்க, புதுசு கிடையாது. ஆனா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. குட்டியூண்டு ஒரு ஓலைச்சுவடி இருக்கு, நல்லா பெருசா ஒரு 4-5 இருக்கு. அப்போ இந்த ஓலைச்சுவடியில யூஸ் பண்ண எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க பாருங்க, அந்த எழுத்தாணி, அது எல்லாமே இதுல இருக்கு. ஒரு 4-5 ரகம் இருக்கு. இது எல்லாமே பழைய காலத்துல படிக்க தெரிஞ்சவங்க, படிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ப இருக்க இந்த நம்ம பேப்பரு காகிதம் எல்லாம் இல்லாதப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இதை மடியில இப்படி சொருகி வச்சிருப்பாங்க. எதுவாவது வேணும்னா அந்த பண ஓலையில எழுதி எழுதி கொடுப்பாங்க. இது அப்ப யூஸ் பண்ண ஒரு ஈட்டி, ஒரு மத்து, மண்டையில அடிச்சோன்னா மண்டை பொழுந்துரும், நல்லா பெருசா இருக்கு. இது யூஸ் பண்ண சங்கு, அப்ப யூஸ் பண்ண ஒரு 2 மெடல் இதுக்குள்ள வச்சிருக்காங்க, பாக்கு வெட்டி, நல்லா இருக்கு. அப்படியே உள்ள போனோம்னா நாட்டுப்புற கலைகள், தமிழனோட நாட்டுப்புற கலைகள் எல்லாமே இதுல இருக்கு. இது பூம்பு மாட்டோட மேல் சோல் இதுல இருக்கு. இது வந்து இந்த ராஜாராணி ஆட்டம், இதெல்லாம் இப்ப இல்ல. இந்த ராஜாராணி ஆட்டம்லாம் இப்ப கிடையாது, நம்ம பார்க்கவும் முடியாது. இது ஒயிலாட்டம், இது அப்ப எப்ப எங்கேயாச்சும் பார்க்கலாம், திருவிழால பார்க்கலாம். இது கரகாட்டம், கிட்டத்தட்ட அழியும் தருவாயில இருக்கு. ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இப்பெல்லாம் இந்த கரகாட்டங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இது காவடி ஆட்டம். அப்படியே வந்து வாழ்ந்து பார்த்தோம்னா இது இந்த நாட்டுப்புற சேலை, இந்த அது ஒரு கட்டு கட்டுவாங்க. இந்த அப்ப இருக்கிறவங்க அந்த ஜாக்கெட் போடாம ஒரு இது பண்ணுவாங்கல்ல, அந்த புடவை இது. இது புலியாட்டம், இது மயிலாட்டம். இது சவப்பானை ஓடு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இது ரொம்ப பழைய காலத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்துட்டு ரொம்ப பழசா இருக்கு, டேமேஜ் ஆயிருக்கு. இதெல்லாம் நேர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். திருவாச்சி, அந்த சாமிக்கு பின்னாடி ஒரு இது இருக்கு பாருங்க, அதுல பாதி உடஞ்ச பீஸ்ல வச்சிருக்காங்க. ஐம்பொன்னா இருக்கலாம், வாய்ப்பு உண்டு. இது பழங்காலத்துல கிடைச்ச அந்த சக்கந்தி மேற்கோள் ஆய்வு, சக்கந்தி பொருளை ஆய்வு பண்ணும்போது கண்டெடுத்தது போல இது எல்லாமே. இதெல்லாம் சிவகங்கை மாவட்டம் மணனூர்ல கிடைச்சது. இப்பெல்லாம் மணனூர்ல கிடைச்சா எல்லாத்தையும் கீழடியில கொண்டு வச்சிருவாங்க, அதெல்லாம் கீழடியோட சேர்ந்தது. தமிழ்நாட்டோட நினைவு சின்னம் அப்படின்ட்டு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு சில இடங்களை வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த மகாபலிபுரம், மாமல்லபுரம், அதான் மகாபலிபுரம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எடுத்த ஒரு போட்டோ, அரியலூர்ல எடுத்த ஒரு போட்டோ, தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம், ஒரு சில போட்டோஸ் எல்லாம் இங்க இருக்கு. இதெல்லாமே இந்த போட்டோஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா இந்த போட்டோஸ் எல்லாமே பழங்காலத்துல எடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2000க்கு முன்னாடி எடுக்கப்பட்ட போட்டோஸ். இது எல்லாமே 2000, 97, 95 அந்த ரேஞ்சில் எடுத்தது. அதனாலதான் அந்த போட்டோஸ் எல்லாம் இன்னும் பக்குவப்படுத்தி வச்சிருக்காங்க. இதுவும் அப்படிதான். இது கன்னியாகுமரி மாவட்டத்துல எடுத்த ஒரு போட்டோ இருக்கு. தாராசுரம் எல்லாமே கோயில் போட்டோ. இது தஞ்சாவூர். இது புதுக்கோட்டை மாவட்டத்துல எடுத்த ஒரு போட்டோ, திருக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு. இது செட்டிநாடு வீட்டுமனை பொருட்கள். இங்க சிவகங்கை வந்துட்டாலே ஃபுல்லாவே செட்டிநாடு அப்படின்னு சொல்றது ரொம்ப ஃபேமஸ். செட்டிநாடு சாப்பாடு, செட்டிநாடோட அந்த பழக்க வழக்க முறைகள், கலாச்சாரம், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அவங்களோட வீட்டு கட்டுமான பொருட்கள்லாம் இன்னும் அதை விட அருமையா இருக்கும். அவங்க செட்டியார் யூஸ் பண்ண பொருள் இது எல்லாருமே. இதெல்லாம் நானும் சின்ன வயசுல பார்த்திருக்கேன். இப்போ இந்த ரீசனா ஒரு சில கம்பெனி, கார்பரேட் கம்பெனிஸ் இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் செஞ்சு விட்டுட்டு இருக்காங்க. ஆனா அது அவ்வளவா ட்ரெண்ட் ஆகல. ஆனா அவங்க அந்த காலத்துல யூஸ் பண்ணது எல்லாமே நல்லா இருக்கும். மர அளவுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த அளந்து போடுவாங்கல்ல படி, அது வந்து மரத்துல வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் 1 படி 2 படின்னு இதுல இருக்கும், ஸ்டீல்ல இருக்கும். இதுவும் மர அளவு தான். இது வெள்ளை தூக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்னதா இருக்கு. இது கரண்டி, போஸ்ட் பாக்ஸ் மாதிரியான ஒரு உண்டியல் வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் பிளாஸ்டிக்ல வரும், இப்ப அப்ப வந்து ஸ்டீல்ல இருந்திருக்கு. இது மங்கு சட்டி. இது ஒரு சின்ன மரஸ்தூள், நம்ம எல்லாம் அழகுக்கு யூஸ் பண்ண பாருங்க, பூச்செடியும் அப்பலாம் அந்த மாதிரி. இது ரீசனா கிடைச்சதுன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதம் சிறப்பு வரும் பொருள் அப்படின்னு வச்சிருக்காங்க. இப்ப கிடைச்சதுதான் பொட்டி, கலர் கலரா. அப்ப எல்லாமே பொட்டி தானே. வரலாறுக்கு முற்பட்ட மாமனிதன். இது வந்து வரலாறுக்கு முற்பட்ட மனிதன் சொல்லிட்டு ஒரு ஓவியம் மாதிரி உள்ள வரைஞ்சி வச்சிருக்காங்க. வேட்டையாடி சாப்பிட்ற காலம். நம்ம இப்பெல்லாம் லியோ படத்துலதான் ஐநாவை பார்த்திருப்பாங்க பாருங்க, ஒரு ஐநாவோட மனுஷன் சண்டை போற மாதிரி வரைஞ்சிருக்காங்க பாருங்க. ஒரு மானை வேட்டையாடுறாங்க, ஐநாவுக்கும் மனுஷனுக்கு சண்டை வருது, ஐநாவை அடிச்சு வாட்டிட்டு இருக்காங்க, கல்லுட்டு அடிச்சு வாட்டிட்டு இருக்காங்க, ஒருத்தர் மான் தலையை எடுத்துட்டு போற மாதிரி. இது பாருங்க, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சிவகங்கையில, போர்க்கருவிகள். இது வந்து அப்ப யூஸ் பண்ண போர்க்கருவி.
அந்த துப்பாக்கி பாருங்க இன்னும் பதப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த மேல இருக்கு பாருங்க அந்த துப்பாக்கி, செகண்டா இருக்கிறது வந்து டபுள் பேரல், அது வந்து சிங்கிள் பேரல். அது கீழே ஒரு கம்பி மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க பாருங்க, அந்த பேரல் வந்து கிளீன் பண்றதுக்கு அப்பக்கப்ப ரைஃபிள் கிளீன் பண்றதுக்காக ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, அந்த கம்பி அது கீழே செட் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து மம்மி படம் பாத்தீங்கன்னா, மம்மி ஃபர்ஸ்ட் அந்த ஒண்ணுல பாத்தீங்கன்னா ஒரு லோட் பண்ணி சொல்லுவாங்க, ஒவ்வொரு புல்லட்டுக்கும் லோட் பண்ணி சொல்லணும், அந்த மாதிரியான ஒரு துப்பாக்கி இது. இது கீழேயே வலைத்தடி, அதாவது நிறைய பேருக்கு வளரி எங்க உருவாச்சுன்னே தெரியாது. வளரியை சரியா யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு சில மன்னர்கள் இருந்தாங்கன்னா அது வந்து மருது பாண்டியர்கள் தான். அதை சரியா யூஸ் பண்ணி அது அந்த போர்க்கலை இருந்ததுன்னா நம்மளால ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லி வெள்ளக்காரங்க அந்த இதை வந்து ஒரு அரசுக்கு எதிரான ஒரு போர்க்கலை அப்படின்னு சொல்லி அதை தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. அது அந்த வளரி தயாரிக்கிறவங்க, அதை சொல்லிக் கொடுக்குறவங்க எல்லாத்தையும் அப்பவே அவங்க கொண்டுட்டாங்க. இதுல 4 வளரி இங்க வச்சிருக்காங்க. அதுல இந்த சைடுல ஒண்ணு, அந்த சைடுல ஒண்ணு இருக்கு. அது ரெண்டும் மரத்தால செய்யப்பட்ட வலைத்தடி. கீழே 2 இருக்கு, அது வந்து இரும்பால செய்யப்பட்டது. மரவர் வலைத்தடி, அரண்மனை சிறுவயல் சிவகங்கை அப்படின்னு அங்க கிடைச்ச அந்த மர வலைத்தடி அங்க இருக்கு. இந்த இது வந்து சிவகாசின்னு சொல்லி போட்டிருக்கு மரவர் வலைத்தடி. இந்த ஸ்டீல்ல செஞ்சது சிவகாசின்னு போட்டிருக்கு. அதுக்கு மேல வந்து ஒண்ணு பட்டாம்பூச்சி உணர்கொம்பு போன்ற கைபிடி உள்ள வெண்கல வால் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேமேஜா இருக்கு. ஆனா அந்த போட்டோ அது பக்கத்துல வச்சிருந்தோம், அந்த போட்டோல நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த வால், இது வந்து இந்த போட்டோல ஒருத்தர் போலீஸா இருக்காரு, அவரோட போட்டோ அதுல இருக்கு. அதுல 2 வால் வச்சிருக்காங்க, அதுல ஒரு வால், இந்த வால் செம்மையா இருக்கு. இந்த வால் இப்ப கூட அதை எடுத்து அதை இது பண்ணோம்னா, ரீசைக்கிள் பண்ணோம்னா சூப்பரா வரும். அந்த அளவுக்கான ஒரு வால் இது. இந்த துப்பாக்கி எல்லாம் நீங்க பாத்திருக்கவே முடியாது. இப்ப அது வந்து இந்த துப்பாக்கி எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னே தெரியல. ஷோல்டர் எல்லாம் வைக்கவே முடியாது, அது எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. நல்லா இருக்கு. இந்த பக்கம் வந்துட்டோம்னா அப்படியே இசைக்கருவி, நம்மளோட பாரம்பரிய இசைக்கருவி நிறைய இருக்கும். இது வந்து மேல இருக்கிறது புல்லாங்குழல், அது கீழே இருக்கிறது நாதசுரம். இந்த நாதசுரத்துல வந்து இப்ப நடுவுல இருக்காருங்க, அந்த நாதசுரமும் இந்த கீழே இருக்கிற நாதசுரம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மேல இருக்க முதல் நாதசுரம் நம்ம யாருமே பார்த்துருக்கவே முடியாது. இப்ப அது யூஸ்லே கிடையாது. அது இந்த நாதசுரம் வாசிக்கிறவங்கள்ட்ட கேட்டாலும் அதை பத்தி எனக்கு டீடைல்ஸே தெரியும். அந்த நாதசுரம் வந்து இது வந்து மண்ணுல செஞ்சு பார்வைக்காக வச்சிருக்காங்க. இது அதுக்கு கீழே வந்து உரிமை, தேவராட்ட உரிமை எல்லாம் இப்ப யாருமே யூஸ் பண்றது இல்ல. உரிமை ரொம்ப கஷ்டம். இது வந்து பம்பையும் இப்ப யாரும் யூஸ் பண்றது இல்ல. கோவில் பூஜையில எல்லாம் அந்த காலத்துல கோவில் பூஜைக்கு பம்பை தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனா இப்ப பம்பு யூஸ் பண்றது இல்ல. இது தவிழ். இது வந்து கடம். இது வந்து தமிழ்நாட்டிலேயே சிவகங்கை மாவட்டத்துல மானாமதுரை தான் இந்த கடம் வந்து தயாரிப்பாங்க. இந்த கடம் வந்து மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து ஃபாரின்ல இருந்து அவங்களே வந்து செலக்ட் பண்ணி இதை எடுத்துட்டு போவாங்க. நான் அதை நேர்ல பாத்திருக்கேன் ஒரு தடவை. 2-3 வெள்ளைக்காரங்க வருவாங்க, அங்கேயே உட்காந்து அதை தட்டி பார்த்துட்டு சவுண்ட் எல்லாம் வச்சு பார்த்துட்டு கடைசி அதை எடுத்து போவாங்க. இது மானாமதுரை மண்ணில் செஞ்சாதான் நல்லா வரும் சொல்லி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரைல இந்த கடமையை செய்வாங்க. உங்களுக்கு தெரியலன்னா நீங்க வந்து மானாமதுரைக்கு ஒரு இடம் போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஆத்தங்கரை ஓரமா தான் அந்த இதெல்லாம் இருக்கும், புது சந்தைக்கு பக்கத்துல. இது பழைய செட்டியார் வீட்டுல எல்லாம் வந்து சைடுல அந்த பில்லர்ல தூண்ல இந்த ஓடு இதுக்கெல்லாம் அழகு பொருட்காக வைக்கிறது. இது இந்த சிங்கம் போட்டிருக்கு, ஆனா இது ஆக்சுவலி பேர் வந்து யாழி. இந்த இதெல்லாம் யாழின்னு சொல்லுவாங்கல்ல அந்த இது நரசிம்மரோட சிலை. இதெல்லாம் இப்ப செய்யவே முடியாது. ஒரு சின்ன வீட்டுக்குள்ள இவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க. அந்த ஜுவல்ஸ், அந்த நகையெல்லாம், அந்த கட்டிங்ஸ் எல்லாமே நீட்டா பண்ணிருக்காங்க. நாட்டிய மங்கை, துவாரபாலகர்ங்கிறது கோயிலே இருப்பாங்க, என்ட்ரன்ஸ்ல வந்து பாதுகாக்கிறவங்க. கீரியும் பாம்பு சண்டை போடுற மாதிரி ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. அதே இந்த இருக்கு யாழி, இதான் யாழி. இது கோயில் சிலை, எல்லா சிலையிலுமே இருக்கும். இதுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு ரெக்கம் இருக்கும். இது வந்து பறக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க, தெரியல. அது ரிஷி, இந்திரன். இது வந்து பக்தன் அப்படின்னு போட்டிருக்கு, சாமி கும்பிடுற போல. இது ஒரு சிங்கம். வந்து நிலத்துலதான் அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட நிலாமி, அல்ட்ராஸ் நிலாமி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பக்குவப்படுத்தி பதப்படுத்தி வச்சிருக்காங்க. ஒரிஜினல் ஆமா, நேரில் வந்து பாருங்க. பதப்படுத்தி கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. அது பக்கத்துல சின்னதா குட்டியா நட்சத்திர ஆமை இருக்கு. இது வந்து செட்டிநாட்டோட வீட்டு மனை பொருள். அப்ப உலகங்கள்ல பாத்தீங்களா, இது வந்து மரம். இது வந்து ஃபுல்லா மரத்துல செஞ்சது. இது வந்து எங்க வீட்டுல இருந்துச்சு. எங்க வீட்டு பக்கத்துல செட்டியார் வீட்டுல இருக்கும்போது எங்க ஆட்சி ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஆனா இப்ப அது உடஞ்சு போச்சு. நான் சின்ன வயசுல எடுத்து வண்டி ஓட்டுன்னு உடச்சுட்டேன். மரக்கரண்டி. இது ஹோட்டல் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாருங்க, 4 வெஞ்சனம் வச்சா ஒரு சட்டி கொண்டு வருவாங்களா, அந்த சட்டி அது அப்பயே மரத்துல செஞ்சிருக்காங்க. இது மர அளவு அங்கக்குள்ள பார்த்தது. பல்லாங்குழி. இந்த கேம்லாம் இப்ப அழிஞ்சே போச்சு. நம்ம 90s கேம்ப்ல ஒரு நாளைக்கு பல்லாங்குழி விளையாடுறோம். இது விளக்கோட ஸ்டாண்டு, இது டிஃபன் கேரியரு, இது திருக, மரத்திருக, கல்லுல இருக்கும். இது வந்து மரத்திருக. இது இந்த விளக்குக்கு சைடுல அணையாம இருக்கிறது வைப்பாங்களா இந்த கண்ணாடி. மத்து இருக்கு பாருங்க, பெரிய மத்து. இதை வச்சு ஒரு ஊருக்கே மோர் கிடையலாம். 80 ஆண்டுகளுக்கு முன்னாடியா, இன்னும் 80 ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மரம் இன்னும் இட்டு போகாம இருக்குன்னா பெரிய விஷயம். சண்டைன்னு எடுத்துட்டு போய் அடிச்சு மண்டே உடச்சிடலாம் போல, நல்லா பெருசா இருக்கு. அதுங்கிட்ட இருக்கிறது இடிப்பு முடிகிறது.
இது வந்து சோற்று கஞ்சி வெடிக்கும் பலகை. நம்ம தட்டு வச்சிருப்போம் ஓட்ட போட்டு தட்டு, அதுக்கு பதிலா இந்த சோத்து வெடிக்கிற கஞ்சி வச்சிருக்காங்க. இது வந்து அவ்வளவா தெரியல. ஒரு ப்ளூ கலர் லைட் போட்டு வச்சிருக்காங்க. நீர்வாழ் கடலுக்குள்ள உயிரினங்கள் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்னதா ஒரு செட்டப் மாதிரி செஞ்சிருக்காங்க. நண்டு மீன் ஒரு 3 கிலோ நண்டை வேஸ்ட் பண்ணிட்டாங்க, சூப்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம். மீன் உள்ள தண்ணி மட்டும்தான் இல்ல, தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸ்டார் மீன், நட்சத்திர மீன் இதுல இருக்கு. இதெல்லாம் இந்த கடல் பாசி பவளம் அந்த பாறை இதெல்லாமே ஒரிஜினலாவே கொண்டு வந்து சேர்த்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இது பார்த்தா குழம்பு கூடு வைத்த மாதிரி இருக்கு, ஆனா இது ஒரு பவளம் தான். நிறைய விஷயங்கள் உண்மையாவே கொண்டு வந்து சேகரிச்சு ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. இது வந்து அப்போ இருந்த இந்த தூது புறான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த புறாக்கள் இதெல்லாம். இந்த புறா காலில் ஒன்று கட்டி விட்டு அனுப்பி விட்டானா போயிட்டு வரும் பாருங்க, அந்த புறா. அது இதுவும் உள்ள எல்லாம் எதுவுமே இல்லை, இதை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி வச்சிருக்காங்க. பார்த்தாலே தெரியும் உள்ள நல்லா வம்பின்னு தூதன் போவாங்கன்னு கேட்கக்கூடாது, கொண்டாந்து வச்சிருக்காங்க. புறா மட்டும்தான். அப்படியே அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு, அப்படியே வாங்க. இது அந்த அந்த வெள்ளை கலர்ல இருக்கு பாருங்க, அது பந்தய புறா, பந்தயம் விடுற அந்த புறா. இது நார்மலா நம்ம இருக்க வீட்டுல எல்லாம் இருக்கிறப்போ அது ஒரு ஒரு முயல் இருக்கு, ஒரு நெட்டவகளி இருக்கு, சின்னதா ஒரு நெட்டவகளி, அதை கூட பக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. இது வந்து சிவகங்கை மாவட்டத்தோட மண் வளங்கள், அது எல்லாமே ஒரு பாக்கெட்ல போட்டு வச்சிருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்துல ஏகப்பட்ட மண் வளங்கள் இருக்கு, ஆனா அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அது தெரிஞ்சாலும் தெரிய விடுறது இல்லை. அது வேற வேற வந்து அரசியல், நம்ம அதை பத்தி பேச வேணாம். ஆனா இதுக்குள்ள நிறைய சிவகங்களோட மண் வளங்கள் இங்க இருக்கு. இது வந்து சிவகங்கை மாவட்டத்தோட அந்த பாறை வகைகள்லாம் இதுல இருக்கு பாருங்க. கிராஃபைட் முதல் ரகம், 2வது ரகம், 3வது ரகம் எல்லாத்தையுமே பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த கிராஃபைட் எல்லாமே ஆக்சுவலி நம்ம சிவகங்கை மாவட்டத்துல பக்கத்துல புதுப்பட்டி பக்கத்துல இடையமேலூருக்கும் புதுப்பட்டிக்கும் இடையில ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துலதான் இந்த கிராஃபைட் வந்து அந்த ஃபேக்டரி அங்கதான் இருக்கு, அங்க நிறைய கிடைக்கும். அப்படியே அந்த சைடு போனோம்னா பூவந்தி வரைக்கும் கிரானைட் கல் அதிகமா கிடைக்கும். அந்த இடமும் அதுதான், நிறைய கிரானைட் அங்க இருந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. கிராஃபைட்டுங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு மண் வளத்துல ஒரு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. வண்டியில நம்ம நார்மலா 8வது புக்ல படிக்கும்போது அதுல இருக்கும், இயந்திரத்தோட உயவு பொருள் எது அப்படின்னு பயன்படுதுன்னா அது வந்து கிராஃபைட். ஸோ அந்த கிராஃபைட் இதுதான். இதுலயே 1, 2, 3 அந்த பர்சன்டேஜ் 90, 91, 92 அந்த பர்சன்டேஜ் வேறையா பிரிச்சு வச்சிருக்காங்க பாக்கெட்ல. நேர்ல வந்து பாருங்க. வாட்ச்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளைப்பாறை இங்க இருக்கு. எல்லாமே இந்த நான் சொன்னேன் அந்த பூவந்தில கிடைக்கக்கூடிய இந்த கிரானைட்டோட வகை. இந்த கிரானைட் எல்லாமே இங்க பாலிஷ் பண்ணிட்டு அழகா வச்சிருக்காங்க. படிவங்கள், அந்த சங்கு இதெல்லாமே இதுல இருக்கு. மேல கோவிலாம் ஸ்கூல் பசங்க வரைஞ்சது, அது இதுக்காக வச்சிருக்காங்க. இது உலர் தாவரங்கள், இந்த தாவர வகைகள் எல்லாம் வந்து அதுலயும் பதப்படுத்தி வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சேஃப், தொடக்கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த நபபாஷணம், நப உப்பு, நவலோகம் சொல்லுவாங்கல்ல, அந்த உலோகங்கள், இந்த ஐம்பொன்னு அந்த அந்த உலோகங்கள்லாம் இங்க பக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. இதுல என்னென்ன உலோகம் இருக்கு நான் பாக்குற பாருங்க. வெண்வங்கம், கருவங்கம், இரும்பு, நாகம், காந்தம், பித்தளை, செம்பு, தங்கம், வெள்ளி, இத்தனை நவ உலோகங்கள் வந்து இத்தனை நவ உலோகம் இருக்கு. இது எல்லாமே இங்க இருக்கு. இந்த நப பாஷணம் அப்படின்னா வீரம், பூரம், வெள்ளை பாஷணம், கௌரி பாஷணம், பாதரசம், லிங்கம், கந்தகம், மிருதா சிங்கி, ரச செந்தூரம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இந்த நவ பாஷணம். இந்த நவ உப்புன்னு சொல்லிட்டு இங்க ஒரு சிலது இருக்கு. வெண்காரம், சீனக்காரம், வளையல் உப்பு, இந்து உப்பு, பூநீரு, வெடியுப்பு, அப்பளகாரம், கல்லுப்பு, கருப்பு உப்பு அப்படின்ட்டு. இதுல வந்து இந்த பூநீர் அப்படிங்கிறது வந்து சிவகங்கை மாவட்டத்துல இந்த கோவானூர் குண்டுமணி அம்மன் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில்ல வந்து இந்த பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு வந்து மண்ணில் வந்து பொங்கி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது, மெடிசன்ல ரொம்ப இதா பயன்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு நாள் அந்த கோயில்ல போய் நான் எடுக்கும்போது நானே வந்து இது பண்ணி தரேன். இது மருதுபாண்டியரோட சிலை, பழங்காலத்துல நல்ல, ஆனா ரொம்ப நாளா இது இருக்கு, செஞ்சு வச்சது, சின்ன மருது பெரிய மருது. அப்படியே இதை பாத்தீங்கன்னா முதல்ல வரும்போது எனக்கே இது புரியல. இதுதான் உலகின் மிகப்பெரிய கலண்டர். ஓவியர் திரு முத்துகிருஷ்ணன் அவர் வந்து வழங்கியிருக்காரு. கீழே இருந்து மேல வரைக்கும் பாருங்க, இதுதான் மிகப்பெரிய கலண்டர். மேல ஒரு ஆணி மாட்டுக்கு ஒரு ஓட்டை போட்டு அப்படியே கொடுத்துருக்காங்க. சிவகங்கோட அரண்மனை, கீழே திருவள்ளுவர் ஞாலம் கருதி கை கூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளோட போட்டு மிகப்பெரிய. இதுல 365 சீட்டிங் இருந்துச்சான், ஆனா கிழிச்சிட்டாங்க, ஒவ்வொன்னா கிழிச்சு கடைசியில இது
27/1/2013 நிக்குது. அப்ப கொடுத்ததுதான் இது 2013. மிகப்பெரிய கேலண்டர் இங்கதான் இருக்கு, வந்து பாத்துக்கோங்க. இதுதான் சிவகங்கையில இருக்கிற அரசு அருங்காட்சியகம். ரொம்ப சின்ன மியூசியம் தான், ஆனா இந்த மியூசியத்துக்குள்ள என்னென்ன நமக்கு தேவையோ அது எல்லாமே இங்க இருக்கு. ரொம்ப என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப 5 ரூபா தான். ஸ்கூல் பசங்களுக்கு 2 ரூபாயோ 3 ரூபாயோ தான், பெரியவங்களுக்கு 5 ரூபா. வீடியோ போட்டோஸ் இந்த மாதிரி ஷூட் பண்ணணும் அப்படின்னா 100 ரூபாயோ 50 ரூபாய் அனுப்பாங்க, அவ்வளவுதான். சிவகங்கையில சிவன் கோயில் பக்கத்துல, சிவகங்கை சென்டர்ல, டவுன் மையத்திலேயே இருக்கு. நமக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு, வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இங்க வாங்க. சண்டே ஒரு நாள் மட்டும்தான் லீவு, மிச்சம் எல்லா நாளும் இங்க இருக்கும். 2 லேபர்ஸ் இருப்பாங்க, வெளியில சிலைகள் இருக்கு, உங்களுக்கு தேவையான நிறைய பொருட்கள் இங்க இருக்கு. சிவகங்கை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு. இதுக்கப்புறம் இப்ப ரீசனா தோணுனதான் நம்ம கீழடி அருங்காட்சியகம் தான். அங்க வந்து கீழடியில இருந்து அந்த ஜாமான் எல்லாம் கொண்டு போய் இறங்கி கொண்டு வைக்க முடியாது அப்படின்றத அங்கேயே ஓபன் பண்ணி அங்கேயே வச்சுட்டாங்க. இல்ல அப்படின்னா கீழடி அருங்காட்சியகமே கூட இங்க வர வேண்டியதுதான். ஒரு சில காரணங்களுக்காக அதை அங்கேயே வச்சுட்டாங்க. இங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இங்க வந்து இந்த அரசு அருங்காட்சியகத்துல சுத்தி பாருங்க. இதுவுமே இதே மாதிரி நம்ம இன்னொரு புது வீடியோல சீமையின் அடையாளத்துல நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்த பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் அருண்குட்டி மற்றும் சபரியுடன் தொகுப்பாளர் சின்னபாலா. பாய்.